இது இரு நாடுகளுக்கு இடையிலான இந்த போர் பதற்றம் என்பது 3 நாட்களை கடந்து இன்னும் அதீத போர் பதற்றமாக காணப்பட்டு வரக்கூடிய நிலையில் முதல் முறையாக பாகிஸ்தான் எல்லையில் பதற்றத்தை தணிக்க பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று அவர்கள் தெரிவித்து அதற்கான பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது இந்த பதற்றமான சூழல் மத்தியில் நடந்து வரக்கூடிய மிக முக்கிய விடயமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த போர் பதற்றத்தை தணிக்க ஏற்கனவே பாகிஸ்தான் அரசு பல்வேறு உலக நாடுகளிடம் கோரிக்கை வைத்தார்கள். அதாவது உலக நாடுகள் தங்களுக்கு கடன் உதவி வழங்க வேண்டும். தற்போது இந்த போரால் இந்தியாவினுடைய தாக்குதலால் பாகிஸ்தான் சீரழிந்து அதாவது நிலைகுலைந்து இருப்பதாகவும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு பாகிஸ்தான் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் எங்களுக்கு உலக நாடுகள் உதவ வேண்டும், கடன் உதவி வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பாகிஸ்தான் அரசு முன்வைத்தது. இதன் மூலமாகவே இந்தியாவுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் திணறுகிறது என்று தெரிய வருகிறது. அதைத் தொடர்ந்து பாகிஸ்தானை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து பதில் தாக்குதல், அதாவது தொடர்ந்து இந்தியாவுடைய எல்லை பகுதியில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் மேற்கொண்டு வருவதும் அதற்கு இந்திய ராணுவத்தினர் பதிலடி கொடுப்பதுமாக தொடர்ந்து வந்த நிலையில் 3 நாட்களாக இந்த நிகழ்வு என்பது தொடர்கதையாக வருகின்றது. அதற்கு இடையில்தான் இந்த பதற்றமான சூழலுக்கு மத்தியில் ஒரு மிக முக்கிய நடவடிக்கையாக பாகிஸ்தான் போர் நிறுத்தம், எல்லையில் காணப்படக்கூடிய பதற்றத்தை தணிக்க தயார், அதற்கான பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அவர்கள் கெஞ்சுகிறார்கள் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது எதிர்த்து போரிடுவோம் என்று இல்லாமல் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார், அமைதியை காக்க நாங்கள் தயார், தயவு செய்து போர் வேண்டாம் என்ற ஒரு தோணியில் தான் அவர்கள் இதை கேட்கிறார்கள் என்பதுதான் நமக்கு தெரிய வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தை பொறுத்தவரையில் அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலாளர் மார்க் ரூபியோவிடம் பாகிஸ்தானுடைய ராணுவ தலைமை இயக்குனர் தெரிவித்திருக்கிறார். எல்லையில் காணப்படக்கூடிய போர் பதற்றத்தை குறைக்குமாறு அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அது தொடர்பாக இந்தியாவிடம் பேச வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த சந்திப்பு நடைபெற்றால் இந்த சந்திப்பு இரு நாடுகளுக்கு இடையிலான இந்த போர் பதற்றத்தை தணிப்பதற்கான சந்திப்புக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதை நேரில் இந்த சந்திப்பை மேற்கொண்டு அவரிடம் தெரிவிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதாவது நாங்கள் எங்களால் முடியவில்லை அப்படிங்கிற ரீதியில் தான் இதை நாம் பார்க்க வேண்டும். அமைதியை திரும்புவதற்கும் எல்லையில் ஏற்பட்டிருக்கூடிய பதற்றத்தை தணிப்பதற்கும் அமைதி நிலைநாட்ட நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று பாகிஸ்தான் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது ஏற்கனவே அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளும் அவருடைய கருத்தை பொறுத்தவரையில் எல்லையில் காணப்பட்டு வரக்கூடிய இந்த பதற்றத்தை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றோம் என்றும் தேவைப்பட்டால் அமைதி திரும்ப ஏதேனும் உதவி தேவை என்றாலும் அதற்கான பேச்சுவார்த்தை மேற்கொள்ள தயார் என்று ஏற்கனவே அமெரிக்கா தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இரு நாடுகளுக்கு இடையான பதற்றம் தீவிரமாக வரக்கூடிய நிலையில் அதில் முதல் கட்டமாக பாகிஸ்தான் பின்வாங்குகிறார்கள் என்றுதான் இதன் மூலமாக தெரிய வருகிறது. பாகிஸ்தான் அவருடைய ராணுவம் மற்றும் அரசு தலைமை பொறுத்தவரையில் பாகிஸ்தானுடைய ராணுவ தலைமை இயக்குனர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளர் மார்க் ரூபியோவிடம் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் காணப்பட்டு வரக்கூடிய பதற்றத்தை தணிக்க நாங்கள் தயார், அமைதி நிலைநாட்ட நாங்கள் தயார், பேச்சுவார்த்தை நடத்தி நேரில் இந்த கோரிக்கை வைப்பதற்கு நாங்கள் தயார், அதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இது அடுத்த கட்டமாக எதை நோக்கி செல்லும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. ஒருவேளை அவர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அதை இந்தியாவிடம் தெரிவித்து இந்தியா அதற்கு ஒப்புக்கொண்டு இரு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டால் மீண்டும் இரு நாட்டு எல்லையில் அமைதி திரும்புவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது என்பதுதான். ஆனால் அதற்குள்ளாக பாகிஸ்தான் அமைதி காக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து அவர்கள் இரவு நேரங்களில் எல்லையில் போர் பதற்றத்தை இன்னும் தீவிரப்படுத்தும் வகையில் ட்ரோன் தாக்குதல் மேற்கொண்டு வருகிறார்கள். அதுபோன்ற செயலை அவர்கள் முற்றிலுமாக தவிர்த்து பேச்சுவார்த்தைக்கு அழைத்தால், ஒருவேளை இந்தியாவும் பேச்சுவார்த்தைக்கு சென்றால் அமைதி திரும்புவதற்கான வாய்ப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது.